ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் ஷர்மி வினோ விலாக்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு நான் குக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம குக் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து அந்த ஸ்பெஷல் பர்சன் யார், எப்படி பிளேட்டிங் பண்ணுறோம் எல்லாமே வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு தளவாழ விருந்து அந்த அப்படி கூட சொல்லலாம். ஸோ என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இந்த தளவாழ விருந்துக்கு ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 20லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி 3 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு நல்லா வந்து ஒரு 5-6 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பீன்ஸ் அண்ட் புடலங்காய் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ பீன்ஸ் வந்து ஒரு 350 கிராம்ஸ் இருக்கும். புடலங்காய் வந்து ஒரு பெரிய புடலங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து அதையும் வந்து பருப்பு கூட வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அண்ட் முருங்கைக்காய் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து கத்திரிக்காய் வந்து நீட்டமாக கட் பண்ணி அதையும் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இதெல்லாம் தான் வந்து நான் ப்ரெப்பரேஷனுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ அடுத்தது வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 வானொலி வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ ஒன்றுத்தில் வந்து நான் சாம்பார் பண்ண போகிறேன். இன்னொன்று அந்த சின்ன வானொலியில் வந்து பொரியல் வந்து சைட் பை சைட் பேரலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. 2லேருந்து 2.5 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகிறதில்ல. ஸோ வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சேர்த்து நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாகவே நம்ம வந்து சாம்பார் செய்கிறப்ப வந்து சீரகமும் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ கடுகு அண்ட் சீரகம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த குட்டி வானலிலையும் வந்து எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணுறது வந்து எதுக்குன்னா வந்து பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து சைட் பை சைட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கும் அதே மாதிரி கடுகு அண்ட் சீரகம் ஸோ 2 வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விருந்து செய்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் செஞ்ச மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயம் நான் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்க 30 சின்ன வெங்காயம் வந்து வானலியில் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதக்கிறப்ப வந்துட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சாலும் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கணும். பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அங்கே தக்காளி சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பீன்ஸ் அண்ட் புடலங்காய் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பொரியலுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து இந்த பொரியலுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு நான் கொஞ்சம் பெருங்காயமாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ பெருங்காயம் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர், ஸ்மெல் வந்து அரோமா வந்து கொடுக்கும். டைஜஷனுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ பெருங்காயம் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த தஞ்சாவூர் சைடெலாம் வந்து சாம்பார் செய்கிறப்ப சின்ன வெங்காயம் பெருங்காயம் இதெல்லாம் வந்து தூக்கலாக இருக்க மாதிரி வந்து செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அங்கே போனப்பெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போலேருந்தே நானும் வந்துட்டு சமைக்கிறப்போ வந்து பெருங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா நிறைய ஆட் பண்ணுற மாதிரி நானும் பார்த்துக்குவேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அதே டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த தக்காளி வந்து நான் ரசம் அண்ட் சாம்பார் ரெண்டுத்துக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 மட்டும் நான் சாம்பாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். மீதி வந்து நான் ரசத்துக்காக எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா நான் தக்காளி ரசம் பருப்பு போட்டு அதை தான் நான் செய்ய போகிறேன். ஸோ மீதி இருக்க தக்காளியை வச்சுட்டு கொஞ்சமாக மட்டும் இந்த சாம்பாருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். இதையும் வந்து நல்லா வதக்கணும்.
ஸோ எப்பயுமே நீங்கள் சமைக்கிறப்போ வந்து உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் ஆட் பண்ண மிக்சரோடவே நான் வந்து பீன்ஸ் அந்த வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, பீன்ஸ் ஒரு 300 கிராம்ஸ் அதையும் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வேக வச்சு வச்சுருக்க பீன்ஸ். இப்போ அந்த சாம்பாரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் தூள் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் வந்து அரைச்சி நாங்களாம் வந்து ரெடி பண்ண வீட்லேயே செஞ்ச சாம்பார் தூள் தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். சமையலுக்கு மோஸ்ட்லி நாங்கள் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இதில் வந்து 2லேருந்து 2.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து விச் மீன்ஸ் சாம்பார் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து கலந்து விட்டுறணும். அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட நல்லா சேர்ந்து நல்லா வந்து ஒரு சேர நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் தான் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ மஞ்சத்தூள் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அந்த சின்ன டம்ளரில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 2.5 பருப்பு எடுத்து வேக வச்சு 5லேருந்து 6 விசில் குக்கரில் வச்சு நான் அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நம்ம கொஞ்சமாக ஒரு 2-3 கரண்டி மட்டும், ஒரு 2 கரண்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற அந்த கரண்டியில் 2 கரண்டி மட்டும் எடுத்து சாம்பாருக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா வந்து மசிச்சு விட்டுடணும். அப்படியே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நல்லா மசிச்சு நல்லா வெண்ணெய் மாதிரி வந்து அந்த பருப்பை வர வரைக்கும் நல்லா வந்து மசிச்சு விடணும். ஸோ இப்போ இந்த மிக்சர்லேருந்து 2 கரண்டி பருப்பு வந்து நான் சாம்பாருக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா வந்து நல்லா திக்காக இருக்கணும் இல்லையா, நிறைய பேர் சாப்பிடணும். ஸோ வந்து நான் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ரொம்ப நம்ம வந்து கலந்து விட வேணாம், கொஞ்சமாக கலந்து விடலாம். ஏன்னா வந்து அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க சின்ன வெங்காயம் அதெல்லாம் வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ அதோட அந்த டெக்ஸ்சர் வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ நம்ம ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 250 ml டம்ளர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 2.5 டம்ளர் அந்த அளவு மட்டும் இதில் ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன்வைல் வந்து இந்த சைடு வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பொரியலுக்கு வந்துட்டு சால்ட்டும் ஆட் பண்ணணும். சால்ட் வந்து நான் இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ இது ஒரு அளவுக்கு நல்லா சாம்பார் வந்து கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து புளி தண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ புளி வந்து ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து பாதி அளவு எடுத்துட்டு நம்ம சாம்பாருக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை வந்து அந்த சாம்பாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் காயெல்லாம் வதக்குறீங்களோ அது வந்து ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணுற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பராக வரும். இப்போ இந்த அளவு தான் நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு தான் நான் சேர்க்குறேன். அகெயின் நான் என்னோட எல்லா டிஷ்ஷஸ்லையுமே நான் சொல்லியிருக்கேன், கல்லுப்பு சேர்த்தோம் அப்படின்னா வந்து டேஸ்ட் நல்லா என்ஹான்சிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கல்லுப்பு அகெயின் ப்ராசஸ் பண்ணி தான் வந்து பொடி உப்பாக வந்து மாற்றுறாங்க. நம்ம ஒரு லெவலில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ராவாக நம்ம அதை வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி. ஸோ நான் வந்து கல்லுப்பு தான் மோஸ்ட்லி வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நான் சாம்பார் வந்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் செய்கிறேன். ஸோ 2 காயும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே முருங்கைக்காய் நான் வேக வச்சுட்டேன். கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். அந்த காயை வந்து இந்த சாம்பார் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீட்டாக நான் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் எல்லாமே நான் வந்து இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு நல்லா வந்து கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ இந்த காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை அந்த ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சிட்டோன்னா வந்து அது வந்து கரெக்டாக வேக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அந்த பர்பிள் கலர் அந்த கத்திரிக்காய் வந்து வேக வந்து அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த சைடு வந்து பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு.
அதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அந்த நான் உப்பு ஆட் பண்ணது நான் காட்டல. ஸோ அடுத்தது வந்து அதே வானலியில் வந்து அதாவது புடலங்காய் பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், அடுத்தது காஞ்ச மிளகாய், 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆகிய நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சாம்பார், பொரியல் எல்லாத்துக்குமே டோட்டல் சமையல் எல்லாத்துக்குமே தேவையான கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டேன். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் வந்து இந்த புடலங்காய் பொரியலுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்ச புடலங்காயை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா விட்டுருங்க. அது அப்படியே நல்லா வந்து ஒரு சேர ஒத்துமையாக வெந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சால்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ புடலங்காய் பொரியலுக்கு தேவையான சால்ட் இப்போ இதில் வந்து சின்னோண்டு ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன், ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பூனில் நான் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து சும்மா ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதை விட அதிகமாக வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இவ்வளோ சால்ட் சேர்க்க மாட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சமையலை பொறுத்த வரைக்கும் புளி, உப்பு, காரம் 3மே வந்து அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஒருத்தவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு கம்மியாக பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்புலேருந்து ஒரு 2 ஸ்பூன் பருப்பு வந்து இந்த புடலங்காய் பொரியலோடு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த கத்திரிக்காய் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயோட கலர்லாம் நீங்கள் பார்க்கலாம், நல்லா டார்க் பர்பிள்லேருந்து கலர்லெஸ்ஸாக ஆகிடுச்சு. அந்த கலரே வந்து ஃபுல்லாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன அப்படின்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது அகெயின் வந்து சாம்பாரோட நல்லா சேர்ந்து வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்கைக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முருங்கைக்காயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சில பேர் வந்து முருங்கைக்காய் வந்து வேக வைக்காமல் அப்படியே கூட இப்போ நம்ம கத்திரிக்காய் போடுற மாதிரி கூட போடுவாங்க. ஆனால் நான் குக் பண்ணுற ஸ்பெஷல் பர்சனுக்கு வந்து எல்லாமே சாஃப்டாக வெந்திருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து முருங்கைக்காயும் வந்து வேக வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த துருவின தேங்காய், ஸோ தேங்காய் வந்து பத்தையாக எடுத்து அதை வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு துருவெல்லாம் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம புடலங்காய் பொரியல் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த புடலங்காய் பொரியல் கூட அதாவது இது வந்து இறக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தேங்காய் துருவல் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஒட்டுக்கா நம்ம நல்லா வந்து சேர்ந்து அந்த மிக்ஸ் பண்ணிடணும். இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த வருஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு வந்து சாம்பாருமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி வந்து கார்னிஷிங்காக நம்ம வந்து மேலே தூவிக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கே வந்து வானொலி வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து அடுத்தது ஒரு டிஷ்ஷு தான். ஸோ என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து ரசத்துக்காக தேவையானது தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து வானலியில் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் அண்ட் கருவேப்பிலை வந்து மீதி இருக்க கருவேப்பிலை எல்லாமே நான் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இதான் வந்து லாஸ்ட்டு மெயின் டிஷ். ஸோ வந்து ரசத்துக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய், ஒரு 2 என்ன சொல்கிறது 2 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு அண்ட் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி, மீதி நம்ம வந்து தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சாம்பாரில் ஆட் பண்ண தக்காளி போக மீதி இருக்க தக்காளி எல்லாமே வந்து இந்த ரசத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து
நல்லா வந்து அகெயின் வந்து வதக்கணும். ஸோ எல்லாமே வந்து சாஃப்ட் ஆகுற அளவுக்கு, தக்காளி வந்து சாஃப்ட் ஆகுற அளவுக்கு எல்லாமே வந்து வதக்கிட்டு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட நம்ம புளி தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீதி இருக்க புளி தண்ணி வந்து நல்லா வந்து வடிகட்டிட்டு அந்த ஃபில்டரை மட்டும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை சேர்த்தாச்சு. ரசத்துக்கு தேவையான புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அகெயின் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இது வந்து கொஞ்சம் அகெயின் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து நல்லா எல்லாமே ஒட்டுக்காக சேர்ந்து வெந்து வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள், ஹோம்மேட் சாம்பார் தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். சாம்பாரை விட நான் ரசத்துக்கு வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். ஸோ புளி தண்ணி, தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா அண்ட் சாம்பார் தூள் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பருப்பு அண்ட் தண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் கல்லுப்பு தான் நான் சேர்க்குறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் அந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி இருக்க பருப்பு அது கூட நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த புளி தண்ணியை அந்த பருப்பு தண்ணியை வந்து இந்த ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரசமும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனலாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அது கொதிக்க ஆரம்பிக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் அரைச்சி கூட போடலாம். ஸோ மிளகு, சீரகம், கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துட்டு வறுத்துட்டு அதை வந்து அரைச்சி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரசமும் நான் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒன்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மீதி இருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து இந்த ரசத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தாலே தெரியும், எதையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எந்த சமைச்சாலும் வந்து எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சமைக்கிற இடத்தையும் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்க நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரியல் குக்கிங் ஓட சீக்ரெட் அண்ட் டெக்னிக். அப்புறம் இங்கே வந்து இந்த 2 கிண்ணத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து பச்சடி. ஸோ 2 பொரியல் ரெடி ஆகிடுச்சு, சாம்பார் அண்ட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பச்சடிக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்றுத்தில் வந்து கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்றுத்தில் வந்து வெள்ளரிக்காய், குக்கும்பர் வந்து ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 2த்துலேயும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதில் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதில் வந்து தாளிச்சும் கொட்ட போகிறேன். இதை தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் சால்ட் ஆட் பண்ணதை நான் காட்டல நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் தாளிக்கிறதுக்கு அந்த பச்சடிக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் அண்ட் வந்து பெருங்காயம், அது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸோ தாளித்ததோட பாதி வந்து கேரட் பச்சடியிலையும் மீதி வந்து வெள்ளரிக்காய் பச்சடியிலும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சால்ட் வந்துட்டு எப்பயுமே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு 5 to 10 minutes எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா வந்து அந்த காய் எல்லாமே ரொம்ப சாகியாக ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் சால்ட் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க, சர்வ் பண்ணுறப்ப ஆட் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். அந்த காயோட கிறிஸ்பினஸ் போகாமல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது வந்து ஆப்வியஸ்லி வந்து விருந்தினா வந்து பாயாசம் இல்லாமல் இருக்காது இல்லையா. ஸோ நான் இன்னைக்கு வந்து சேமியா பால் பாயாசம் தான் பண்ணுறேன்.
ஸோ அந்த ஸ்பெஷல் பர்சன் நான் குக் பண்ணிட்டு இருக்க போய் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக டீ போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து எல்லா சமையலும் முடிச்சிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னுமே அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பாக்கி. இப்போ என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு சுட சுட ஒயிட் ரைஸ் சாதம், அடுத்தது பீன்ஸ் பொரியல், ஸோ அடுத்தது பருப்பு அண்ட் தேங்காய் போட்ட புடலங்காய் பொரியல், தயிர் ஆட் பண்ண வெள்ளரிக்காய் பச்சடி அண்ட் கேரட் பச்சடி. அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், தக்காளி அண்ட் பருப்பு ஆட் பண்ண தக்காளி ரசம் அண்ட் ஸ்பெஷல் பர்சனுக்காக ஸ்பெஷலாக செஞ்ச சேமியா பால் பாயசம். இதெல்லாம் தான் வந்து நான் ரெடி பண்ணி பிளேட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணது, விருந்து வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணது. அந்த ஸ்பெஷல் பர்சன் வந்து எங்கள் மாமனார் தான். எங்கள் மாமனாருக்காக தான் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.